வணக்கம். தலைப்பு தமிழ்நாடு. ஒற்றை நிலம், வரலாற்றினூடாக எத்தனை பெயர்கள். காலனிய ஆட்சி நமக்கு வைத்த மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரில் இல்லாத எழுச்சி, சுதந்திர இந்தியா நமக்கு தந்த மெட்ராஸ் மாநிலம் என்ற பெயரில் இல்லாத உரிமை, தமிழார்ந்த இந்த மண்ணிற்கு காலத்தினூடாக போராடி போராடி நாங்களே எங்களுக்கு வைத்த பெயர் தமிழ்நாடு என்று சொல்கின்ற பொழுது நெஞ்சை தைக்கிறதே ஒரு உரிமை. அந்த உரிமைக்கு பின்னால் கோடான கோடி மக்களினுடைய உயிரும் மெய்யும் கலந்திருக்கிறது. நண்பர்களே, தமிழ்நாடு என்பது வெறும் பெயர் கிடையாது, எங்களினுடைய உணர்ச்சி தொகுப்பு. சங்கரலிங்கனார் உயிர் விட்ட வரலாறு இந்த தமிழ்நாடு என்கின்ற ஒற்றை பெயருக்காக தானே. காந்தியடிகள் பசியை ஆயுதமாக்கி இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அதே பசியை ஆயுதமாக்கி பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல நண்பர்களே, 76 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து தமிழாய்ந்த இந்த மண்ணிற்கு, தமிழர் வாழும் இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என்கின்ற பெயர் கூட இல்லாவிட்டால் என்னுடைய உயிர் இருந்தால் என்ன செத்தால் என்ன என்று தன்னுடைய கடைசி மூச்சையும் தமிழ்நாடு என்கின்ற பெயருக்காக விட்டவர் தியாகி சங்கரலிங்கனார். ஒன்றல்ல இரண்டல்ல, அண்ணா, கக்கன், ஜீவானந்தம், மாப்போசி என்று தலைவர்கள் எல்லாம் வரிசை கட்டி கைகூப்பி நின்றார்கள், உங்களுடைய உண்ணா நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் அனைவருக்கும் சேர்த்து அவர் சொன்ன ஒரே பதில், என்னுடைய உயிர் பெரிதல்ல, மானம்தான் பெரிது என்றால், அப்படிப்பட்ட பேராற்றலை கொடுத்த ஒற்றை சொல் தமிழ்நாடு என்றால் வெற்று பெயர்தான தமிழ்நாடு. நாடாளுமன்றத்தில் நின்று கொண்டு அண்ணா சொன்னார், என்னுடைய மாநிலத்தை தமிழ்நாடு என்று அழையுங்கள் என்று. உங்களுடைய நாட்டின் பெயர் இந்தியா, சரி. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய மாநிலத்திற்கு எப்படி நாடு என்று பெயர் வைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு விடையை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் சொன்னது. சட்டமன்றத்தில் நின்று கொண்டு மெட்ராஸ் ஸ்டேட் என்கின்ற பெயரை அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு, ஆமாம், இனி என்னுடைய மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு தான் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழ்நாடு 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 என்று அண்ணா 3 முறை சொன்னபோது தமிழ்நாடு வாழ்க என்று அன்றைக்கு வானை நோக்கி உயர்ந்த கரங்களை இன்றைக்கு நாம் நினைத்து பார்த்தால் நெஞ்சம் சிலிர்க்கிறது. வெற்று பெயர்தானா தமிழ்நாடு? சரி, உங்களுடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்து விட்டீர்கள். அதை தமிழ் அல்லாதோர் உச்சரிப்பது கடினம், எனவே ஆங்கிலத்தில் எழுதும் போதாவது இதை தமிழ்நாடு என்று மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற யோசனை எழுதபோது தமிழ்நாடு என்கின்ற பெயரை அல்ல, ஓசையை கூட அது யாராக இருந்தாலும் சரி தொடக்கூடாது என்று சொன்னவர் நம்முடைய மாப்போசி என்றால் நண்பர்களே, வெற்று பெயரா தமிழ்நாடு? சுயமரியாதைக்கான பெயர் தமிழ்நாடு. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பெண்களுக்கு சமமான வாக்குரிமையை முதலாக தந்தது இதே மண்தான் என்றால் சமத்துவத்திற்கான பெயர் தமிழ்நாடு. ஒன்றாக இருக்க என் உயிர் மூச்சு உள்ளவரை தயாராக இல்லை, ஆனால் ஒற்றுமையாக இருப்பேன் என்று சொல்கிறது என்றால் தன்மானத்திற்கான பெயர் தமிழ்நாடு. நாமக்கல் கவிஞர் சொன்னார், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று. உலகிற்கு சொல்வோம் நண்பர்களே, தமிழ்நாடு என்ற ஒரு இடம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. வணக்கம்.